ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 71,000 கடந்து புதிய உச்சம். ஒரே நாளில் சவரன் 840 ரூபாய் உயர்ந்து 71,360 ரூபாய்க்கு விற்பனை. விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 69வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். சென்னை கிண்டியில் உள்ள சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. மாநில அரசுகளை அதிகாரமற்றவைகளாக மாற்ற பாஜக அரசு நினைப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வலிமையான இந்தியாவை உருவாக்க மாநில சுயாட்சியே அவசியம் என்றும் விளக்கம். மாநில சுயாட்சி தொடர்பான முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கைக்கு சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆதரவு. மாநிலங்கள் மீது பாரபட்சத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என மத்திய அரசிற்கு வலியுறுத்தல். நாங்குநேரி மாணவர் சின்னதுரை மீது மீண்டும் நடந்த தாக்குதல் தொடர்பாக ஒரு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. அடையாளம் தெரியாத 4 பேர் கொண்ட கும்பலை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைப்பு. கர்நாடகாவின் 3வது நாளாக லாரிகள் வேலைநிறுத்தம் தொடர்கிறது. அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவுவதால் மக்கள் அச்சம். விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் நீதிமன்ற உத்தரவின்படி திறப்பு. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டியலின மக்கள் வழிபாடு. கனமழை காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. சோழவரம் ஏரிக்கு வினாடிக்கு 9 கன அடி நீர், புழல் ஏரிக்கு 498 கன அடி நீர் வரத்து. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தல். யாரோ ஒருவரை முதலமைச்சராக்க தாங்கள் ஏன் பாடுபட வேண்டும் என்றும் கேள்வி. 2026 கூட்டணி மட்டுமல்ல, கூட்டணி ஆட்சியிலும் அமைய வேண்டும். ஆட்சி அமையும். அதுக்கு தான் முக்கியத்துவம் புதிய தமிழகம் கொடுக்கும். அதை அடிப்படையாக வைத்துதான் எங்களுடைய கூட்டணியே அமையுமே தவிர இந்த ஆட்சியை மாற்றிட்டு இன்னொருத்தரை கொண்டு முதலமைச்சராக்கிறதுக்கு, ஒரு கட்சியை கொண்டு முதலமைச்சராக்கிறதுக்கு நாங்கள் பாடுபட மாட்டோம். நாங்கள் அதுக்காக இந்த கட்சியை துவக்கல. திண்டுக்கல் கன்னிவாடி அருகே குழந்தைக்கு சூடு வைத்ததாக புகார். அங்கன்வாடி மைய பணியாளர் உதவியாளர் பணியிடை நீக்கம். கேரளாவில் கொல்லத்தில் பூரம் திருவிழாவில் RSS நிறுவனரின் புகைப்படம் இடம்பெற்றதால் சர்ச்சை. கோயில் நிர்வாக குழு மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. IPL கிரிக்கெட்டில் மும்பை ஹைதராபாத் அணிகள் இன்று மோதல். வெற்றி பெற இரு அணிகளும் முனைப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.